श्रीवेङ्कटाद्रिनिलयः कमलाकामुकः पुमान् अभङ्गुरविभूतिर्नः चरङ्गयतु मङ्गलम्। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। First, my sincere apologies for the delay in today's class. அதுக்கு வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. So now there was this delay. Sorry about it. பரவாயில்ல, அதனால என்ன? It happens. ஆபீஸ்ல இருந்து வந்து கிளாஸ் எடுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நம்ம போன கிளாஸ் வரைக்கும் உக்காராந்த சப்தங்கள் முடியா பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ரிகாராந்த சப்தங்களை பார்த்துட்டு ஓகாராந்த சப்தத்தை பார்த்துட்டு we will move on to basic translation exercises to get the grip of the language. ऋकारान्तः पुल्लिङ्गः पितृशब्दः. पितृना என்ன? parent. masculine genderல it means father. so எழுதிக்கோங்க. पिता पितरौ पितरः पितरं पितरौ पितॄन् பெரியரு पित्रा पितृभ्यां पितृभिः पित्रे पितृभ्यां पितृभ्यः पितुः पंचमी विभक्ति पितृभ्यां पितृभ्यः पितुः पित्रोः पितॄणां अगेन இதுவும் பெரிய எழுத்து. पितरि पित्रोः पितृषु हे पिता हे पितरौ हे पितरः. सो திருப்பி ஒரு தடவை சொல்லலாம். ऋकारान्तः पुल्लिङ्गः पितृशब्दः पिता पितरौ पितरः पितरं पितरौ पितॄन् पित्रा पितृभ्यां पितृभिः पित्रे पितृभ्यां पितृभ्यः पितुः पितृभ्यां पितृभ्यः पितुः पित्रोः पितॄणां पितरि पित्रोः पितृषु हे पिता हे पितरौ हे पितरः
சோ இதே மாதிரி இன்னொரு சப்தம் ரிகாராந்தத்துல பார்க்கணும் அப்படின்னா பிராத்ரு சப்தம். அனதர் மாஸ்குலைன் எக்ஸாம்பிள். பிராத்ரு பிராத்ரு அப்படின்னா வந்து பிரதர். இதுல இருந்துதான் பிராதா அப்படின்னு வருது. பிராதா அப்படின்னா உடன் பிறந்தவன் அர்த்தம், கூட பிறந்தவன் அர்த்தம். சோ யோகம்பாள் பிரதமா விபக்தி தித்யா விபக்தி பிராத்ரு சப்தம் ட்ரை பண்றேன். இத பார்த்து பண்றேன். ஆனா ஒரு சின்ன டவுட். சொல்லுங்கம்மா. என்ன என்ன வார்த்தை சொல்ல இப்போ? பிராத்ரு பிரதர். ஓ பிராத்ரு. பிராத்ரு ஆமா. சரி. பிராதா பிராத்ரவ் பிராதரவ் பிராத்ரவ் பிராதரவா. பிராதரவ்மா எழுத்து சரியா, நான் சரியா எழுதலையோ? பிராதரவ் பிராதா பிராதரவ் பாத்தரவ். ஓகே ஓகே ஓகே. பிராதரவ் பாத்தரஹா. ரைட். பாத்தரம். கரெக்ட். கொஞ்சம் எழுத்து சரியா புரியல, வேற ஒண்ணும் இல்ல. புரியுது, சாரி. பிராத்ரவ் பிராத்ரு பிராத்ருன். கரெக்ட். ஓகே கிருஷ்ணபிரியா. எழுத்து சரியா புரியலனா. புரியுதுமா. அண்ணா சொல்லுங்க அண்ணா. திருத்தியா விபக்தி சதுர்த்தி விபக்தி ட்ரை பண்றியா? தெரியுதா எழுத்து? பண்றேன்னா. भ्रात्रा भ्रातृभ्यां भ्रातृभिः भ्रात्रे भ्रातृभ्यां भ्रातृभ्यः. Very good, excellent. My emotion towards you. Oh, sweet, thank you. கௌசல்யா அக்கா சொல்றேன். भ्रातुः भ्रातृभ्यां भ्रातृभ्यः. Excellent. भ्रातुः भ्रात्रौ भ्रातॄणाम् भ्रातॄणाम् भ्रातरी भ्रात्रोः भ्रातरी भ्रात्रोः भ्रातृषु. हे भ्राता हे भ्राता हे भ्रात्रौ हे भ्रातरः. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான சப்தம் ஜாமாத்ரு சப்தம். ஜாமாத்ரு சனின்லா, மாப்பிள்ளை. Bratra could have been the root for brother. Maybe. Bright chances. Good question. Bright chances. பெக்யூலியர்லி அடியனுக்கு தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜஸ்லயும் தாயாரை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு மா சம்பந்தம் இருக்கு, தகப்பனாரை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு பா சம்பந்தம் இருக்கு. அப்பா அம்மா அம்மா இது. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல மாதா பிதா. இன்ஃபேக்ட் இந்த பாவும் ஃபாவும் கிட்டத்தட்ட சிமிலர் இருக்கு. ஹிந்தியில பாப்பா பாஃபா, மதர் ஃபாதர். வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸ் கூட ஆக்சுவலி வந்து சான்ஸ்கிரிட்ட தான் வந்து ரூட் லாங்குவேஜா வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி நிறைய லாட்டின், ரஷ்யன் அதெல்லாமே கூட they believe that the mother language was this அப்படின்னு தான் Sanskrit. Correct. Correct. Right chances. Right chances. Right. இந்த ஜாமாத்ரு அப்படின்னா வந்து மாப்பிள்ளை. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஆச்சாரியனுடைய திருநாமம் ஐப்பசி மாசத்துல திரோவதாரம் பண்ணவர் அழகிய மணவாள மாமுனிகள். அழகிய மணவாள மாமுனிகள். அழகிய சுந்தர. மணவாளன்னா மாப்பிள்ளை,
அதுதான் வந்து ஜாமாத்தா. ஜாமாத்ரு மூல வார்த்தை. மாமுனிகள் முனி. சுந்தர ஜாமாத்ரு முனி. ரம்ய ஜாமாத்ரு முனி. திருவேங்கடமுடையானினுடையதான மங்கள ஸ்லோகத்தை எடுத்துட்டோம்னா வரும். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முதிமானச வாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். டிடிடியில எவ்வளவு மோசமா அர்த்தம் சொல்ல முடியுமோ அவ்வளவு மோசமா சொல்றேன். சுந்தர ஜாமாத்ரு முனிமானச வாசினேன்னா நல்லவர்கள் மனசுல இருக்கவன்னு அர்த்தம் இல்லை. மணவாள மாமுனிகள் திருவுள்ளத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியவன்னுட்டு அர்த்தம். ஸ்பெசிபிக்கலி அண்ணா சொல்லியிருக்க. இதுதான் சொல்லணும். ஓகே, யாரு ஜாமாத்ர சப்தம் ட்ரை பண்ணலாம். இப்போ உஷா மாமி பிரதமா விபக்தி द्वितीया விபக்தி ட்ரை பண்றீங்களா? ஜாமாத்ரா, ஜாமாத்ரோ, ஜாமாத்ரஹ, ஜாமாதரஹ. கரெக்ட். ஜாமாத்ரஹ கரெக்ட். கரெக்ட். ஜாமாத்ரம், ஜாமாதரம், ஜாமாத்ருன. கிரேட் மாமி. லதா மாமி तृतीया चतुर्थी. ஹலோ, நான் ட்ரை பண்ணட்டுமா? ட்ரை பண்ணுமா? ஜாமாத்ரா. ஓ, forgot to switch on. அன்மியூட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நோ ப்ராப்ளம் மாமி. ஜாமாத்ருபிஹி. ஜாமாத்ரே. ஜாமாத்ருப்யாம். ஜாமாத்ருப்யஹ. எக்ஸலென்ட் மா. கிருஷ்ணபிரியா ஜி, அண்ணாஜி சொல்லுங்க. நீங்க சுந்தர ஜாமாத்ரவே பஞ்சமி ஷஷ்டி விபக்தியில சொல்லிடுங்க. சுந்தர ஜாமாத்ரேவா? சரி. ஆமா. சுந்தர ஜாமாத்ருஹு. சுந்தர ஜாமாத்துஹு. சுந்தர ஜாமாத்துஹு. சுந்தர ஜாமாத்ருப்யாம். சுந்தர ஜாமாத்ருப்யஹ. கிரேட். சுந்தர ஜாமாத்துஹு. சுந்தர ஜாமாத்ரோ. சுந்தர ஜாமாத்ருணாம். ஒன்னே ஒண்ணு இங்க விசர்க்கம் இருக்கு. பித்ரோஹோ இல்லையா? சுந்தர ஜாமாத்ரோஹோ. ஓ சரிண்ணா. சரியா? சுந்தர ஜாமாத்ரி, சுந்தர ஜாமாத்ரோஹோ. என்னம்மா? இல்லண்ணா, நான் அரைகுறையா சாப்பிட்டுட்டே சொல்றேன். சாரி. ஓ, நோ ப்ராப்ளம். சாரி, சாப்பிடும் போது ஒன்னா கேட்டேன். சுந்தர ஜாமாத்ரி, சுந்தர ஜாமாத்ரோஹோ, சுந்தர ஜாமாத்ரிஷு. ஹே சுந்தர ஜாமாதா, ஹே சுந்தர ஜாமாதரோ, ஹே சுந்தர ஜாமாதரஹ. ஓகே, இப்போ தகப்பனார பார்த்தாச்சு. அடுத்தது தாயார பார்ப்போம். ऋकारान्तः स्त्रीलिङ्गः मातृशब्दः माता मातरौ मातरः. அதே மாதிரி சிமிலர். மாதரம் மாதரோ மாத்ரு. இதுதான் மாறுறது. இத வந்து நீங்க வந்து நம்ம புல்லிங்கத்துல பார்த்தோம் அப்படின்னா மாத்ரு பித்ருன்னு அப்படின்னு வந்திருக்கும். இதே ஸ்திரீலிங்கத்துல வரும்போது மாத்ரு அப்படின்னு வருது. மற்றதெல்லாம் பெரும்பாலும் சிமிலரா தான் இருக்கும். எங்க எது மாமி? மாத்ருன்னு சொல்லணுமா? இல்ல இப்போ பிராத்ருன்னு தானே சொல்றோம், அது மாதிரி இது மாத்ருன்னு சொல்லக்கூடாதா? மாத்ரு பெரிய இல்ல இல்ல இல்ல, ஊ சவுண்ட் வரணும், வரணுமான்னு கேட்டேன். ஊ வரணுமான்னு கேக்குறேளா? மாத்ருன்னு சொல்லணுமான்னு கேக்குறேன். இல்ல மாமி, இல்ல மாமி, அந்த ருவையே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து சொல்லணும். மாத்ரு
இல்ல அது புரிஞ்சுது. சரி சரி ஓகே. இல்ல சாரி, ஒன் லாஸ்ட் ட்ரை. புரியல, சாரி. இந்த இந்த தேவரீர் சொல்றச்சே எனக்கு மாத்ருன்னு சொன்ன மாதிரி ஊன்னு வாய குவிச்சுட்டு சொல்ற அந்த சவுண்ட் வரணுமான்னு கேட்டேன். இல்ல மாமி, இல்ல மாமி, சொல்றதுதான். சரி மேபி ஐ எம் சவுண்டிங் ராங். இந்த ருல பெரிய ரு, அதோடைய ப்ரொனன்சியேஷன் தான் அதே டிஃபெக்ட். சவுண்ட். மாத்ரு, ஓகே அதுதான். ஓகே ஓகே சாரி. நோ ப்ராப்ளம். மாத்ரா, மாத்ருப்யாம், மாத்ருபிஹி. மாத்ரே, மாத்ருப்யாம், மாத்ருப்யः. மாத்ருः, மாத்ருப்யாம், மாத்ருப்யः. மாதுः, மாத்ரோः, மாத்ருணாம், மாதரி, மாத்ரோः, மாத்ருஷு. இப்போ புல்லிங்கத்துல இருந்து திருப்பி வேறுபடும். ஹே மாதா, அங்க வந்து சொல்லும்போது ஹே பிதான்னு சொன்னோம். இங்க ஹே மாதா, ஹே மாதரோ, ஹே மாதர. ஓகே, இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு இருக்கு. இந்த வார்த்தை இருக்கே, டஸ் திஸ் ஸ்ட்ரைக் எனி பெல்? இந்த வார்த்தை மாதரம் எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கா? வந்தே மாதரம். எக்ஸாக்ட்லி. உங்களோட வந்தே மாதரம் ஆனந்த மத்துல பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் அவருடையதான கவிதை, ஃபேமஸ் கவிதை. நம்ம இது இல்லாம ஒரு நேஷனல் அக்கேஷனையும் செலிப்ரேட் பண்றது ஒரு நேஷனல் சாங் வந்தே மாதரம். அப்படின்னா என்ன? வந்தேன்னா நம்ம போன கிளாஸ்ல நிறைய யூஸ் பண்ணோம். வந்தேன்னா நான் வணங்குகிறேன்னுட்டு அர்த்தம். வந்தே மாத்திரம்னா என்ன? தாய் தாய் நாட்டை வணங்குகிறேன். தாயை வணங்குகிறேன். அதுல இன்னொரு அடியே சின்ன ஒரு ஏ சைடு அவே ஃப்ரம் த கிளாஸ் ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, கவிஞர்களுக்கு வந்து என்னைக்குமே நிறைய சுதந்திரம் உண்டு அவளுடைய புனைப்புகள்ல. இந்த வந்தே மாதரத்தை பொறுத்த வரைக்கும் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் சான்ஸ்கிரிட்டுக்கும் பெங்காலிக்கும் நடுவுல நிறைய ஷிஃப்ட் எடுத்திருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். சம்ஸ்கிருதத்துல ஒரு வரி இருக்கும், அடுத்த வரியே வந்து பெங்காலியில இருக்கும். துமி வித்யா, துமி தர்மா, துமி ஹிருதி, துமி மர்மா. இது பெங்காலி வருது. துவம் ஹி பிராணாஹ ஷரீரே ஷரீரே, இது சம்ஸ்கிருதம். சோ அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு வந்தே மாதரம் அப்படிங்கிறது. கோட்டி கோட்டி கண்ட கல கல நிநாத கரலே, கோட்டி கோட்டி புஜைர் திருத கர கராவலே, இது சான்ஸ்கிரிட். அபலா ஹியனுமா யத போலே, உன்னை பார்த்து பலம் இல்லாதவள்னு யாரு சொன்னா? இது பெங்காலி. பகுபல தரிணீம் நமாமி தரிணீம் ரிப்புதல வாரிணீம் மாதரம் வந்தே, இது சம்ஸ்கிருதம். எனக்கு பெங்காலி கண்டிப்பா தெரியாது, ஆனா ஐ ஹேட் a few பெங்காலி ஃப்ரெண்ட்ஸ். அவகிட்ட இருந்து இது பெங்காலின்னு தெரிஞ்சுட்டேன். ஓகே, ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இந்த திருக்காராந்த சப்தத்துக்கு பார்க்கலாம். துஹித்ரு சப்தம். துஹித்ருன்னா பொன் குழந்தைன்னு அர்த்தம். துஹிதா அப்படின்னா பெண் குழந்தை, துஹித்ரு மகள். இன்ஃபேக்ட் நம்ம பத்திரிகைகள்ல எல்லாம் பார்ப்போம், இன்னாரோட பொன் வயத்து பேர அப்படின்னு எழுதுவா இல்லையா?
ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு பூனலும் எதுவோ பண்றான்னா இன்னாரோட பிள்ளைக்கு, இன்னாரோட பேரனுக்கு, இன்னாரோட பொன் வைத்து பேரனுக்குன்ட்டு எழுதுவோம். அந்த பொன் வைத்து பேரனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தேன்னா தௌஹித்ரி. தௌஹித்ரன். அடியன் சூப்பர். தௌஹித்ரஹ. அதே பொன் குழந்தையா இருந்ததுன்னா பேத்தியா பொன் வைத்து பேத்தியா இருந்ததுன்னா தௌஹித்ரி. இந்த துஹித்துங்கிறதுல இருந்து தான் தௌஹித்ரின்னு வந்திருக்கு. தௌஹித்ரி, தௌஹித்ரன், both of them are derived from the word துஹித்ரு, துஹிதா. அதே புத்திரனுடைய புத்திரன்னா பௌத்ரன், மகனுடைய மகன், பேரன், டைரக்ட் பேரன் பௌத்ரன். மகளுடைய மகன், அந்த டைரக்ட் பேரன்னா தௌஹித்ரன். துஹித்துங்கிறதுல இருந்து வருது தௌஹித்ரன், புத்திரங்கிறதுல இருந்து வந்து பௌத்ரன். ஓகே, சோ துஹித்ர சப்தம் ட்ரை பண்ணலாம். துஹிதா, துஹிதரௌ, துஹிதரஹ, துஹிதரம், துஹிதரௌ, துஹித்ருஹ, துஹித்ரா, துஹித்ருப்யாம், துஹித்ருபிஹி, துஹித்ரே, துஹித்ருப்யாம், துஹித்ருப்யஹ, துஹிதுஹு, துஹித்ருப்யாம், துஹித்ருப்யஹ, दुहितुः, दुहित्रोः, दुहितॄणाम्, दुहितरी, दुहित्रोः, दुहितृषु, हे दुहितः, हे दुहितरौ, हे दुहितरः. Any questions? இந்த ரூன்னு வர்றதுக்கெல்லாம் வேற சப்தா வருமா? என்ன மேம்? சத்ருன்னு இருக்கு, அதுக்கெல்லாம் வேற சப்தங்களா? உகாராந்த சப்தம் அது. சத்ருஹு இல்லையா? உகாராந்த். அதாவது இது எப்படி ஈஸி டு ரிமெம்பர் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து வர்ண விநியாசம் பண்ணோம். மீனிங் இப்போ சத்ரு இத பிரிச்சோம் இல்லையோ, ஈஷ் பிளஸ் பிளஸ் இத்ரு பிளஸ் உ, இப்படிதானே சத்ரு வந்தது. சோ இது உகாராந்தம். இதே பிராத்ரு அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னா இப் பிளஸ் இர் பிளஸ் ஆர் plus it plus re. So இது வந்து ரிகாராந்தம். This is how we differentiate between ukaranta and rikaranta whenever there happens to be a chance of confusion. So does this clear, Mami? Yes, it's very clear. ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஓகாராந்த சப்தத்தை பார்த்துட்டா நம்ம வந்து vowels வரைக்கும் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் we will see a short passage today. We will make a passage, not see a passage. ஓகாராந்தः पुल्लिङ्गः गो शब्दः गौः गावौ गावः गां गावौ गावः गवा गोभ्यां गोभिः गवे गोभ्यां गोभ्यः गोः गोभ्यां गोभ्यः
கோஹோ கவோஹோ கவாம். கவி கவோஹோ கோஷு. हे गौः हे गावौ हे गावः. இது வந்து ஒரு ஓகாராந்த சப்தம், ஃபேமஸ் ஓகாராந்த புல்லிங்க சப்தம். இன்னும் ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாம். ஓகாராந்தः புல்லிங்கः கோஷப்தः गौः गावौ गावः गां गावौ गावः गव गोभ्यां गोभिः गवे गोभ्यां गोभ्यः गोः गोभ्यां गोभ्यः गोः गवोः गवां गवी गवोः गोषु हे गौः हे गावौ हे गावः. அதே மாதிரி இன்னும் ஒன்னே ஒண்ணு, ரிகாராந்தம் நபும்சகலிங்கம் பார்க்கல, அதையும் பார்த்து முடிச்சுக்கலாம். ரிகாராந்தः நபும்சகலிங்கः கர்த்ரு சப்தः. கர்த்ரு இந்த இடத்துல வந்து டூவர், செயலை ஆற்றுபவர். கர்த்ரு கர்த்ருணி கர்த்ருணி. கர்த்ரு கர்த்ருணி கர்த்ருணி. நான் ரூங்கிறது அகைன் அதை ஸ்ட்ரெஸ் பண்றச்சு அப்படி வந்துடுறது, பட் கர்த்ருன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி சாரி தெரியாம கிருத்ருன்னு எழுதி கர்த்ரு. அகைன் கர்த்ரு கர்த்ருணி கர்த்ருணி வித்யா விபக்திக்கு. மற்றதெல்லாம் அதே மாதிரிதான், புல்லிங்க மாதிரி தான் வர போறது. கர்த்ரா கர்த்ருப்யாம் கர்த்ருபிஹி. கர்த்ரே கர்த்ருப்யாம் கர்த்ருப்யாம். முடிச்சிடுமா? நெக்ஸ்ட் கர்த்ரு யஹ கர்த்துஹு கர்த்ருப்யாம் சே கர்த்ருப்யः कर्तुः कर्त्रोः कर्त्रोः कर्तॄणाम् कर्तरि कर्त्रोः कर्तृषु. संबोधनத்துக்கு हे कर्तृ हे कर्तृणी हे कर्तृणी. இன்ஃபேக்ட் தமிழ்ல வந்து இந்த வார்த்தை வந்து வேற நம்பிக்கைகளை வச்சிருக்கவா அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அவளும் சம்ஸ்கிருதத்துல இருந்து எடுத்ததுதான் அந்த வார்த்தை. ஓகே, எக்ஸலண்ட். இதோட சப்த ரூபங்களை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பேசேஜஸ் ஃபார்ம் பண்ண போலாம். ஓகேவா? ரைட். ஸோ லெட் திஸ் பி பார்ட் 1. எல்லாரும் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணிட்டு